ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகமெங்கும் இருக்கக்கூடிய கோடானு கோடி தளபதியோட தோழர்கள் ரசிகர்கள் எல்லாரும் ஆவலுடன் இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு ஒரு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தீர்ப்பும் வந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம். நீதி வெஞ்சிட்டு ஜனநாயகம் இன்னும் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரம் கூட அதை அனுபவிக்க முடியல. அதுக்கு முன்னாடியே ஒரு பேரிடை திரும்பி தூக்கி போட்டானுங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக அவளை வேறு சேர்ந்துக்கிட்டு இந்த மனுஷனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்குறாங்க மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் முழுதுமாக இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது உங்களுக்குலாம் தெரியும், ஜனநாயகம் படத்தை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளிவருமா வராதுன்னு பயங்கர ஒரு கன்ஃபியூஷனில் தான் நம்ம இன்னைக்கு இருந்தோம். இந்த தீர்ப்புக்காக 10 மணிக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்ட்டு. ஸோ அதில் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்க பிடி ஆசான்னு நினைக்கிறவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நேர்மையாக விசாரிச்சு, அதாவது சென்சார் போர்டை கண்டிச்சு, அதாவது நீங்கள் மறு பரிசீலனைக்கு அனுப்புற சொல்லி தான் அந்த உத்தரவை ரத்து பண்ணி நீங்கள் ஜனநாயகம் படத்துக்கு UBA சான்றிதழ் வழங்கணும், அதுவும் உடனடியாக வழங்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் வெளியே வந்துச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் உடனடியாக கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டு மேல்முறையீட்டுக்கு நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு திரும்ப ஒன்று அப்பீல் பண்ணிட்டாங்க இந்த உத்தரவை எதிர்த்து. என்னடா இது நடக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு உடனே தளபதியோட படம் தான் எனக்கு சட்ட ஞாபகத்தில் தமிழன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இதே மாதிரி ஒன்று தான் வரும். அதாவது ஒரு கோர்ட்டில் முதல்ல ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த கோர்ட் இதுக்கு, இந்த ஜட்ஜ் இதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். சரியான ஒரு கேள்வி. அந்த மாதிரி இப்போ நமக்கு தோணுது. ஏங்க, ஒரு பிரச்சனைக்கு மேல்முறை சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம தாக்கல் பண்றோம், மேல்முறை நீதிபதி கருத்து சொல்றாரு, அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு நீங்க மேல்முறையீடு பண்ண போறீங்கன்னா அப்போ என்ன நடக்குது நம்ம நாட்டில்? இல்ல இது வந்து அவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மக்கள் பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஒரு படங்க, ஒரு படத்துக்கு சென்சார் போர்டு நீங்க சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் பண்ணிருக்காங்க. அதை விசாரிச்ச நீதிபதி தப்பு, சென்சார் போர்டு பண்ண தப்புன்னு சொல்லிட்டு மனசாட்சி படி உண்மையாக ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பை எடுத்து சென்சார் போர்டு மீண்டும் நாங்க வந்து மேல்முறையீடு பண்றோம்னா அப்ப எவ்வளவுக்குள்ள பிளான் பண்ணி யாருடைய வற்புறுத்தல அழுத்தத்தின் மேல சென்சார் போர்டு செயல்படுது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்க நல்லா பாருங்க, விஜய் சார்பாக ஆதரவாக யாருமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல முன்ன வரல. நீங்க நல்லா புரிஞ்சு வரணும். முழுக்க முழுக்க நீதிபதியே பாத்தீங்கன்னா உண்மையாக ஒரு தீர்ப்பை வெளியிடுறாரு. ஆனா தீர்ப்பு வெளிவந்த உடனே சென்சார் போர்டு இவ்வளவுக்குள்ள போங்க. அப்போ சென்சார் போர்டு சும்மா இருக்கு, இவ்வளவுக்குள்ள ஒரு படத்தின் மேல அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு என்ன அப்படி என்ன உங்களுடைய நீதி நிலையண்ட போறீங்களா? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வன்மமா இருக்கு. இதை கேட்கும் போது அவ்வளவுக்குள்ள வெறுப்பு. அப்படி என்னடா உங்களுக்கு அந்த படத்தின் மேல அவ்வளவுக்குள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பாக்கீங்க? அப்ப என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல வேற சில பேர் அதாவது பாத்தீங்கன்னா பில்டப் ஏத்துறாரு விஜய் டீம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சாதாரணமாக பாத்தீங்கன்னா 9 படம் ரிலீஸ் ஆயிட்டேன்னா ஒரு பேசும் பொருள் ஆகாது. ஆனா இவங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டார்ல, அதனால இது ஒரு பில்டப் ஏத்துறாங்க. பாத்தீங்களா எங்க படத்தை வெளியிடுறதுக்கு அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு அவங்களாவே ஹைப் ஏத்திக்கிறாங்க அப்படின்ட்டு சபாநாயகர் பேசுறாருங்க. திமுக எந்த அளவுக்கு நம்ம கோவம் வரும்? அவர் சபாநாயகர் இல்ல திமுக செம்பு நிக்கேன்னு தெரியல. இதுல இன்னொருத்தன் அல்லக்கை. ஏன்னா அம்மனுக்கு தான் இன்னைக்கு நான் வந்து சிறப்பு சாஞ்சிமுக்கு அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது அவன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, யாரு கேட்டீங்கன்னா ஆம கொஞ்சம் சாப்பிட்டேன். அவனும் இதே மாதிரி தான் வார்த்தை முன்வைக்கிறான். அதாவது உலகத்திலேயே ஜனநாயக படம் பொங்கலுக்கு வெளி வரல அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஆனந்தத்துல சந்தோஷத்துல சிலாகிச்சு 24 மணி நேரம் கதறி வீடியோ போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆம கொஞ்சம் சாப்பிட்டதான். அதான் அவன் வீடியோ நம்ம பார்க்க கூடாது முடிவு பண்ணாலும் அவன் ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும்போதுல அவனுக்கு பயிர் கொடுக்காம இருக்க முடியல. ஏன்னா அவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள ஆனந்தம். ஏன்னா அவன் வந்து திமுக அல்லக்கே தானே இருக்கான். அவனும் இதே மாதிரி காலத்தை முன்வைக்கிறான். நான் கேட்கிறேன், இப்போ விஜய் அவர்கள் பில்டப் பண்ணணும் அவங்க சைடில் அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போறாங்க கேட்கிறேன். அப்போ கோர்ட்டு இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு மேல்முறையீடு போனா இப்போ இதில் யார் பக்கம் நியாயம் இருக்கு? இதெல்லாம் பத்தி பேசணும்ல. ஏன்னா அதாவது சாட்டில் இருக்கிறான், நீ மானம் கட்டு தெரியுறியான்னு கேட்கிறேன். உன் கட்சி இருக்கா நடத்துறேன். ஏன் 24 மணி நேரம் விஜயை பத்தியும் அவனோட ரசிகர்களோட போட்டே சண்டை போட்டு கிடக்கிறான். இவன் கொள்கை பிறப்பு செயலாளர் இல்லை. எனக்கு புரிஞ்சு ஒரு கட்சியில கொள்கை பிறப்பு செயலாளர் எப்படி நடந்துக்கணும்? இல்ல அவன் நிறைய பேசியிருக்கான். எனக்கு அது ஏகப்பட்ட விஷயங்கள் மேல கோபம் வருது. ரெண்டாவது பாக்குறேன். முதல்ல இந்த விஷயத்த நம்ம பேசுவோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே நல்லா பார்க்கணும். மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நியாயம் யார் பக்கம் இருக்கு? எங்க ஒரு சென்சார் போர்டை எதிர்த்து பட தயாரிப்பு அவங்க வந்து முறையிடுறாங்க. அதுக்கு நீதிபதி விசாரிச்சு தனி நீதிபதி பிடி ஆசாங்கிறவங்க தப்பு, சென்சார் போர்டு மேல தப்பு, நீங்க அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுங்க, UA சர்டிபிகேட் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் சென்சார் போர்டு தூக்கிட்டு போகுதுன்னா அப்ப என்ன மாதிரி நிலைமை நீங்க இருக்கு தமிழ்நாட்டில் பாருங்க. அப்போ ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரக்கூடாது, உங்களை ஏற்று அரசியல் பண்ணக்கூடாது. அரசியல் பண்ணா நீங்க அவரோட படத்தை ஆர்டர் பண்ணீங்க அப்படித்தானே சொல்லிட்டு வரீங்க. இதுக்கு எதிரா அந்த சினிமால இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு நிக்கணும். ஆனா இங்க நிக்கல. சில பேர் மட்டும் தான் ஆதரிக்காங்க. மத்த எல்லாரும் கம்முன்னு இருக்கிறபடியே இருக்கானுங்க. என்ன மாதிரியான பொழப்பு தெரியுமா? அதுதான் நேத்து நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எச்சத்தனமா இருக்கு.
ஸோ இதுக்கு அந்த சினிமா சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் நடிகர் சங்கம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுக்கல, ஒத்துக்கிட்டு இருக்காங்க இருக்கான்னு தெரியாம. எதுக்கு அதெல்லாம் கேட்காது? சங்கம்னா எதுக்கு இருக்கு? அந்த சங்கத்துக்கு தான் 1 கோடி ரூபா அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிதி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சங்கத்து சார்பாக தலைவர், துணைத் தலைவர் யாருமே சம்பந்தமா எந்த ஒரு கருத்தையும் வெளியிடல. சில பேர் மட்டும் அங்கே ஆதரவு தெரிவிக்காங்க, ஒரு நல்ல உள்ளங்கள். ஆனால் மற்றவங்க இருக்கிறது தெரியாம இருக்கானுங்க. அப்போ என்ன மாதிரி நடக்குது பாருங்க. அப்போ அராஜகம் எந்த அளவுக்கு போகுது பாருங்க. அதாவது எனக்குலாம் நம்ம ஒரு படத்தில் நடக்கக்கூடிய அந்த அராஜகம் நேரத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த அல்லக்கை வேற உள்ள வந்துக்கிட்டு லூசு பைய கணக்கா, அதாவது இவர் பில்டப் எதுக்காக பண்றாரு, பராசக்திக்கு மேல்முறையீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இவர் மேல்முறையீட்டுக்கு போல, அதனால தான் அனுமதி கொடுக்கல அப்படின்னு இவன் சொல்றான். யாரு? ஆம்கோய் சாட்டை. இதே கோர்ட்டுக்கு போயே பாரு என்ன நடக்குன்னு பாரு. அவங்க வந்து சென்சார் போட்டு எந்த அளவுக்கு வன்மமா நாங்க மேல்முறையீடு பண்றோம்னு போறாங்கன்னா, இவங்க மறு அப்பீல் பண்ணா மட்டும் உடனே கொடுத்துட போறாங்களா? அது இந்த டைப்ல கிடைச்சிருமா? ஏன்டா எங்கேயாவது வந்து லூஸ் தனமா பேசிட்டு இருக்க லூசு பையில. ஒரு நேரத்துக்கு நேரம் ஒரு மாதிரி. அன்னைக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எங்க அண்ணன் ஒரு அண்ணன் வீடியோ போட்டு அவர் அண்ணன் வந்து சொன்னாராம், அது இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாருல சீமானு, அதாவது தம்பி இப்போ ஆசிரியர் வந்தாரு, இனிமேல் அவருடைய லாஸ்ட் படத்தை எப்படி வெளியிட்டாரு பார்க்கலாம், எவ்வளவு பிரச்சனை அவர் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அந்த காலையில் எடுத்து போட்டு அண்ணன் அன்னைக்கே சொன்னார், தம்பி கேட்கணும் அண்ணன் சொன்னா அப்படின்னு சொல்லி போடுறான். ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து வேணே பில்டப் பண்றாரு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மறு தணிக்கைக்கு தாக்கல் பண்ணல. எச்சக்காத்திரமா எனக்கு ஏதாவது பார்த்தா இல்ல விஜய விமர்சிக்கணும். எப்ப பார்த்தாலும் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்கு. இவன் சொல்றான் விஜய் ரசிகர்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை ஜனநாயக படம் பொங்கலுக்கு வெளியே வரணும், மற்றதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே நாட்டை என்ன படம் நடந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரி ஜென்மங்களை வச்சுக்கிட்டு இவர் என்ன அரசியல் பண்ண போறாருன்னு கேட்கறான். நான் கேட்கறேன், சரி நீ சொல்ற மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு அதுதான். ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் விஜய் ரசிகர்கள் பேர்ல பொதுவான மக்களுக்கு அந்த டைம்ல பொங்கல் படத்துல அவருடைய தலைவர் படம் வரணுங்கிறது ஆசையா இருப்பாங்க. அவங்களாவது சராசரி பீப்புள். நீ வந்து ஒரு கட்சியில கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்க, நீங்க கட்சி ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா திமுக வேறு என்ன மாணவ திமுக இருக்கிறத விட்டு முழு நேரமும் இந்த படம் சம்பந்தமா இவரை பத்தி இழிவுபடுத்தி இதை தேவனி போட்டுட்டு இருக்க ஏன்னு கேட்கிறேன். ஏன் ரசிகர்களோட சண்டை போடுற இல்ல கேட்கிறேன். நீ அப்ப யாரு? இல்ல இதான் சொல்றான் உண்மையிலேயே அந்த படத்துக்காக, அதாவது உண்மையிலே படத்துல நல்ல விஷயங்கள் இருந்து அதுக்காக பாத்தீங்கன்னா சாஞ்சில கொடுக்க யூஎஸ்எஸ்ல கொடுக்க சென்சர் போட்டு மறுத்தாங்கன்னா நாங்களே அவருக்கு துணையா நிற்போம். ஏன்னா கருத்து சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருத்து சுதந்திரம் யாருனாலும் பேசணும். அது நம்ம கட்சி ரீதியா விமர்சனம் வேற, கருத்து சுதந்திரம் வேற. கிளிப்ப இப்ப மட்டும் நடந்துட்டு இருக்கு, வேணும் தானே பண்றாங்க. இதை நீ ஆதரவா பேச பார்க்கலாம். நீ ஆதரவா பேசலாம் ஒரு மண்ணாங்கண்டி வேண்டாம். தளபதி விஜயாவுக்கு ஆதரவா போராடக்கூடிய மக்கள் இருக்காங்க, அந்த பிரபஞ்சமா ஒரு துணையா இருக்கு. இதுல அவர் வெஞ்சு காட்டுவாரு. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அப்ப சொல்லியிருந்தாங்க, அதாவது இதை வந்து அரசியலாக கூடாது, ஜனநாயக படம் வெளியே வரல, அதை வந்து அரசியலாம் பண்ணக்கூடாது. அவங்க தான் முறைப்படி சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஓகே, என் அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி இவங்களா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு உறுதினமாச்சு. அதாவது நீங்க நல்லா பாருங்க, இப்ப எல்லா பெரிய படங்களுமே ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க, நல்லா தெரியும். அவங்க வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடியே முடிச்சு எப்போ எந்த டேட்ல சென்சார் அனுப்பணும் எல்லாமே தெரியும். இத்தனை வாட்டாங்களா படம் அடிச்சு தயாரிக்கிறது தெரியாதா என்ன? ஸோ அப்போ அவங்க பிளான் பண்ணி டிசம்பர் 19 கொடுத்துட்டாங்க. அப்போ இருந்து நீங்க அலக்களிக்கீங்கன்னா அப்போ பராசக்தி மட்டும் எத்தனை முன்னாடி கொடுத்துருப்பாங்க கேட்குறேன். ஸோ அப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்றாங்க. அதனால இது அரசியலாக கூடாது, இது அரசியலாக கூடாதுன்னு இவங்களே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லும் போதே புரியுது. இதுக்கு பின்னாடி இவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல இவங்க இருக்காங்க, இவங்களுடைய கட்சி இருக்குங்கிறது நம்மளால உறுதி பண்ண முடியுது. அதே மாதிரி தான் வைகோ அவர் ஒன்று வெளியிடுறாரு. அதாவது இதுக்கும் திமுகவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்க சொன்ன உடனே தான் நம்மளுக்கு வந்து உறுதிமாச்சு. அது வரைக்கும் சந்தேகம் தான் இருந்துச்சு, 100% உறுதிமாச்சு. திமுகவும் பிஜேபியும் கல்ல ஒரு கூட்டணியில் இருக்கு அப்படின்ட்டு. இல்ல என்னன்னு கேட்கிறேன், ஏன் இந்த அளவுக்கு வன்மம்? ஏன் நீங்க வந்து இருக்கீங்க, உங்களுக்கு எதிர்த்து ஒருத்தர் புதுசா ஒரு மக்கள் சக்தியை நம்பி ஒருத்தர் பெருசா வந்துட்டா அவருடைய படத்தை நீங்க தடவிட பண்ணுவீங்களா? அதாவது எம்ஜிஆருக்கு நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இப்ப நிஜத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்க புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இது வந்து எனக்கு இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாயிட்டல. விஜய் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் நினைச்சிக்கலாம் ஒருவேளை விஜய் சைடு வந்து பில்டப் கொடுக்காங்களோ, இவங்களே தாமதம் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. 100% நீதி ஆயிட்டல. இன்னும் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணி கோர்ட் நீதிபதி தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் சென்சார் போட்டு மல்லு கட்டி திரும்ப மேல்முறையீடு பண்றாங்கன்னா அப்ப இதுல யாரு பின்னாடி செயல்படுறா, எவ்வளவுக்குள்ள விஜய் மீது ஒரு வன்மத்தை செயல்படுறாங்கிறது இப்போ 100% மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு உண்மை யாருக்கு பக்கம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு உண்டான பதிலா மக்கள் தேர்தலை காட்டுவாங்க. நல்லதான் எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய எதிரிகள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா தான் போய் நிற்கும், ஆதரவாக தான் போய் நிற்கும். எவ்வளோ வேணும் என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே நமக்கு சாதகமாக வருங்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த விஷயம் நீங்க எவ்வளவுக்குள்ள இந்த படத்தை தடுக்கிறீங்களோ, இந்த படத்தை வெளியிடாம பிரச்சனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்துட்டே இருப்பார் மக்கள் மனசுல. அதை நான் ஆணித்தரமா சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன ஆதங்கப்பட்டீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.